ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆட்டுக்கால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஜாரில் 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அரை மூடி தேங்காய், சின்ன மூலியாக இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு, பத்து முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. அதில் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாம் போட்டுட்டு நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலாலாம் பொரிஞ்ச உடனே 2 வெங்காயத்தை போடுங்க. ஒரு 5 பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்கட்டும். ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு 2 தக்காளி, எல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுலேயே தேவையான மசாலாவையும் போட்டுக்குவோம். அதில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிங்க. நம்ம ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணிவிட்டு வேக வைக்க வேணாம், டைரெக்டாகவே அதில் போட்டு வதக்கிக்குங்க. வதங்கினோடனே அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. உப்பு, கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டுங்க. புதினா கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு 8 விசில் வச்சுங்க. ஏன்னா நம்ம டைரெக்டாக போட்டிருக்கோம் ஆட்டுக்காலை, அதனால் ஒரு 8 விசில் வச்சுக்கிட்டு அடங்கினோடனே திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இதை நம்ம இடியாப்பம், ஆப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே கொஞ்சோண்டு புதினா இலையும் கொத்தமல்லியும் தூவிக்குங்க. சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.